வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். சொத்தை வாங்கலான்னு கொண்டு போய் கொடுத்த பணம் லாக் ஆகி போச்சு, வாகனம் வாங்கலான்னு கொண்டு போய் கொடுத்த பணம் லாக் ஆகி போச்சு. உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நலம் பாதிச்சிருக்கும், உங்களுடைய மனசு பாதிச்சிருக்கும். நீண்ட நாட்களாக ஆப்ரேஷனை தவிர்த்துக்கிட்டே வந்தவங்க மூலம், பௌத்திரம், ஃபிஸ்டுலா, ஃபிஷர்ஸு அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கும். வண்டி வாகன விபத்துகளும் சந்திக்கிறதுக்கு நிரம்ப அதிகாரம் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைனாக்கா ஆளையே வேட்டு விட்டுரும். அதாவது ஆமாம், ஆக்ஷனில் போக இருந்த வீடை காப்பாற்றினீங்க, ஆக்ஷனில் போக இருந்த வாகனத்தை காப்பாற்றினீங்க. புது வாகனங்கள் வாங்கலாம், புது வீடு வாங்கலாம். அவங்க அடிப்படை ஜாதகத்தில் ராஜயோக திசைகள் நடந்தால் ரைட். மீண்டும் தொழிலில் ஒரு புத்துணர்ச்சியோட புதிய யுக்திகளோட தொழில் வளர்ச்சிக்கான திட்டமிடுதல் காலம். புழக்கம் என்பது 1 மே 24 சரளமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருஷத்திய தமிழில் பகைகேடு வருஷத்திய சித்திரை மாதம் கடகராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 ஏப்ரல் 2024 ஞாயிற்றுக்கிழமை 2:59 PM முதல் 14 மே 2024 செவ்வாய்க்கிழமை 5:52 PM வரையில். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன கடகராசி அன்பர்களே, ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க ரைட். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே செலவில் தான் ஆரம்பிக்குது. ஐயா, சொத்தை வாங்கலான்னு கொண்டு போய் கொடுத்த பணம் லாக் ஆகி போச்சு, வாகனம் வாங்கலான்னு கொண்டு போய் கொடுத்த பணம் லாக் ஆகி போச்சு, ஒரு ஏசி பழுதாகி போச்சு, அதை வாங்கலான்னாக்கா அதுக்கு இழுத்தடிக்கிறானுங்க. பேப்பரை கொடு, அந்த கொடு, இதை கொடுன்னு 50,000 ரூபாய் ஏசிக்கு செக். இந்த டென்ஷனில் தான்ப்பா ஆரம்பிக்குது. சரி, இனி இங்கேருந்து ஒன்றும் சரிப்பட்டாது, ஊரை விட்டு ஓடி எங்கேயாவது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலான்ற மனோநிலையில் தான் மாதம் ஆரம்பிக்குது. கடகராசி அன்பர்களே, இப்போ வாங்க அப்படியே ஆகாயத்தை சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு. சரி, இப்படி ஆரம்பிக்குது. இதில் ஏதாவது இந்த மாத தேவையும் இருக்கிற ஸ்டேட்டஸையும் காப்பாற்றுவோமா?
அப்படின்னு பார்த்துருவோமா? பார்த்துருவோம். 15 மார்ச் 2007 நிலைகளில் முதல்ல சொல்கிறேன். 15 மார்ச் 2024 முதல் 23 ஏப்ரல் 2024 வரை மீண்டும் சொல்கிறேன். 15 மார்ச் 2024 முதல் 23 ஏப்ரல் 2024 வரை உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நலம் பாதிச்சிருக்கும், உங்களுடைய மனசு பாதிச்சிருக்கும். நீண்ட நாட்களாக ஆப்ரேஷனை தவிர்த்துக்கிட்டே வந்தவங்க, மூலம், பௌத்திரம், ஃபிஸ்டுலா, ஃபிஷர்ஸு, அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி தள்ளி போட்டுக்கிட்டே வந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் டாக்டர் கூப்பிட்டு எப்பா இனிமேல் தள்ளினா உயிருக்கு ஆபத்துன்னு அறுத்திருப்பார். அது சக்ஸஸாக வந்திருப்பீங்க அப்படின்றது உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் உள்ள கோள்நிலையை வச்சு தான் தெரியும். ரைட், இப்போது இது முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த 15 மார்ச் 24 டு 23 ஏப்ரல் 2024 வண்டி வாகன விபத்துகளும் சந்திக்கிறதுக்கு நிரம்ப அதிகாரம் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைனாக்கா ஆளையே வேட்டு விட்டுரும். அதாவது ஏற்கனவே அட்டமச்சனையில் இருக்கீங்க, அதனால் ஆளை வேட்டு விட்டுறோன்னா ஆயுள் கண்டமே வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். அது உங்கள் பிள்ளைகளையும் பத்திரமாக பாதுகாத்து இருக்கணும். ஆமாம். அடுத்தது 7 மார்ச் 2024 டு 30 மார்ச் 2024 இந்த காலகட்டம் என்பது ஒரே காமம் அதிகமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் காமம் வருது, உறவு முறை வித்தியாசம் இல்லாமல் வருது. என்ன தப்பாக சொல்கிறோம் அப்படி இருக்குது. இது கடந்த காலம்தான் தெரியும். ஆனால் கடந்த காலத்தில் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் தானே இந்த கோள்களை தவிர வேறு எதுவுமே மனிதனை பாதிப்பதில்லை என்ற அறிவியல் உண்மை தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்கிறோம். அந்த 7 மார்ச் 2024 டு 30 மார்ச் 2024 உறவு தவறிய காமம். ரைட், யாரை பார்த்தாலும் காமம், எதை பார்த்தாலும் காமம். ரைட், அப்படி இருந்துருக்கும். ஓகே, அங்கேருந்து மாறி வந்தீங்கன்னா 30 மார்ச் 2024 டு 24 ஏப்ரல் 2024 ஒரு பொற்காலம். இந்த காலத்தில் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. ஆமாம், ஆக்ஷனில் போக இருந்த வீடை காப்பாற்றுனீங்க, ஆக்ஷனில் போக இருந்த வாகனத்தை காப்பாற்றுனீங்க, வீட்டுக்கு தேவையான நவ நாகரிக பாத்திர பண்டங்களை வாங்கி மகிழ்ந்தீர்கள். 2 டியூ கட்டில் 3 டியூ கட்டில் வலிச்சின்னு போகிறாயா. கார் என்னும் போது 2 டியூ கட்டி முடிச்சிங்க. அதே மாதிரி 3 டியூக்கு மேலே என்பிஏ ஆக போகுதுன்னும் போது 1 டியூ கட்டி முடிச்சிங்க வீட்டுக்கு. ரைட், அடுத்தது 23 ஏப்ரல் 2020. அதே மாதிரி இந்த 30 மார்ச் 2024 டு 24 ஏப்ரல் 2024 சில பேர் புது வாகனங்கள் வாங்கலாம், புது வீடு வாங்கலாம். அவங்க அடிப்படை ஜாதகத்தில் ராஜயோக திசைகள் நடந்தால். ரைட், அந்த ராஜயோக திசை நடக்குதா இல்லையான்றது எங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அடுத்தது 23 ஏப்ரல் 2024 டு 1 ஜூன் 2024. எனக்கு தெரியும் 15 மேலேயே மாதம் முடியுது. ஏன் நான் 1 ஜூனில் சொல்கிறேன்? ஒரு கருணை தான் உங்கள் மேல். இந்த காலகட்டம் என்பது மீண்டும் தொழிலில் ஒரு புத்துணர்ச்சியோட புதிய யுக்திகளோட தொழில் வளர்ச்சிக்கான திட்டமிடுதல் காலம். அடுத்தது 24 ஏப்ரல் 2024 டு 19 மே 2024. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தொழிலில் மேலும் விஸ்தாரணப்படுத்துறதுக்கு கடன் பெற்று தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய காலம். அடுத்தது 1 மே 2024. இந்த டைமில் இருந்து தான் கொஞ்சம் அப்படியே ப்ரீத்திங் நல்ல சுகமாக வரும். அது 15 மே வரலும். அந்த ப்ரீத்திங்னாலே ஃபைனான்ஸ் தான், வைட்டமின் தான், பணம் தான். அந்த பணம் பொருள் அந்த பணம் புழக்கம் என்பது 1 மே 2024 சரளமாக இருக்கும். பிறகு 10 மே 2024 டு 31 மே 2024 மீண்டும் 15 நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். 16 நாள் உங்களுக்கு 17 நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இந்த டைமில் ஷேர் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அம்புட்டு லாஸ் ஆகிடும். பண்ணக்கூடாது. சேஃப் சைட் கேம்பிள் பண்ணணும். ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல், ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறது. சரியா?
பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் உங்களை சார்ந்த கடகராசி நண்பர்களுக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை தக்க நேரத்தில் இந்த அஷ்டமச்சனியில் காப்பாற்றும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மாத ராசி பலாபலங்களான கடகராசி நண்பர்களுக்கு தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.